அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன். டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:30 மணி வரைக்கும் விருச்சிக ராசியில் சந்திரன் இருப்பார். அப்போது மேச ராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டமம் நாளாக இருக்குது. இருந்தாலும் குரு பார்வை இருக்குது. பொருளாதார முன்னேற்றம், பண வருமானம் சிறப்பாகத்தான் இருக்கும். இருந்தாலும் சந்திராஷ்டம் நாள் கருதி கொஞ்சம் மனக்குழப்பங்கள் வரலாம், மன அழுத்தங்கள் வரலாம். ஆகவே மனதில் கொஞ்சம் தெளிவாக மன உறுதியோடு இருந்தால் போதும். எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும். அந்த நேரத்தை அமைதியாக கடந்து செல்வது நல்லது. பிறகு 2ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:30 மணியிலிருந்து 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 4ஆம் தேதி புதன்கிழமை, இந்த நாட்களில் தனுசு ராசியில் சந்திரன் வர்றது மேச ராசிக்கு அது 9ஆம் வீடாக வருது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. கொஞ்சம் பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை வரலாம். அதை சிக்கனமாக இருந்து திட்டமிட்டு சமாளிப்பது நல்லது. மற்றபடி சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகலாம். அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மனக்குழப்பமெல்லாம் அடையாமல் இன்றைய முயற்சி நாளை வெற்றி என்கின்ற அடிப்படையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சால் போதும். எதையும் எதிர்பார்க்காம கடுமையாக உழைத்தால் உயர்வான பலன் அடையலாம். பிறகு 5ஆம் தேதி வியாழக்கிழமை நாள், அன்று சுப முகூர்த்த நாள், சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பான நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வர்றது மேச ராசிக்கு 10ஆம் வீடாக வருது. தொழில்ஸ்தானம், தொழிலில் அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலைகள் கிடைக்கும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரிகள் வாடிக்கையாளர்களுடைய நன்மதிப்பை பெற்று தொழில் முன்னேற்றத்துக்குரிய நல்ல நல்ல விஷயங்களை செய்வார்கள். தொழில் நல்ல வளர்ச்சி அடையும். நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் சிறப்பாகவே இருக்கும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். மற்றபடி 7ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8 மணி முதல் அஷ்டமி தொடருது. சனி, ஞாயிறு இந்த போன்ற நாட்களில் கும்பராசியில் சந்திரன் இருப்பார். அப்போ மேச ராசிக்கு அது லாபஸ்தானம், 11ஆவது வீடு. இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். தொட்டதெல்லாம் தொடங்கும். வெற்றி மேல் வெற்றி கிட்டும். உழைப்புக்கேற்ற வெற்றியும் உயர்வும் கிடைக்கும். நல்ல நன்மை வரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. இருந்தாலும் கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு இருக்கும். சனியினுடைய செயற்கையாக இருக்கிறதுனால கொஞ்சம் மனக்குழப்பங்கள், பதட்டங்கள் வரலாம். செவ்வாயுடைய 8ஆம் பார்வையும் விழுது. அதனால் கொஞ்சம் நன்மையும் லாபங்கள் கிடைச்சாலும் கொஞ்சம் பதற்ற நிலை இருக்கலாம். அதை கொஞ்சம் பொறுமையாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. ஆகவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய மதிய நாட்கள் வியாழன், வெள்ளி போன்ற நாட்கள், சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன். 2ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் மாலை 4:30 மணி வரைக்கும் விருச்சிக ராசியில் சந்திரன் வர்றது ரிஷப ராசிக்கு 7ஆம் வீடாக வருது. 7ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு ஏற்றத்தை, முன்னேற்றத்தை தருவார். வீட்டில் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் மகிழ்ச்சியும் உண்டாகும். சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பெருமைக்குரிய நாட்களாக இருக்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. எதையும் ஒற்றுமை உணர்வோடு இணைந்து பணியாற்றி வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம்லாம் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 2ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் மாலை 4:30 மணியிலிருந்து 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 4ஆம் தேதி புதன்கிழமை, இந்த நாட்களில் தனுசு ராசியில் சந்திரன் வர்றது ரிஷப ராசிக்கு 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டமம் நாளாக இருக்குது. பண பற்றாக்குறை, நிதி நெருக்கடி வரலாம். அதை திட்டமிட்டு பொறுமையாக சமாளிப்பது நல்லது. கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு இருக்கும். மனதில் குழப்பங்கள் வரலாம். எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகலாம். சிறு சிறு இடையூறுகள் வந்தாலும் மனதில் கவலை கொள்ளாமல் அதற்கான தீர்வுகள் தெரிந்து அதை சரி செய்ய வேண்டும். இல்லை என்றால் கொஞ்சம் அமைதியாக, பொறுமையாக அந்த நாட்களை, நேரங்களை கடந்தால் போதுமானதாக இருக்கும். அமைதி தேவை.
பிறகு 5ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வர்றது ரிஷப ராசிக்கு 9ஆம் வீடாக வருது. கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இருந்தாலும் கடுமையாக உழைத்து முன்னேறக்கூடிய நாளாக இருக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம், பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் வெற்றிக்காக கடுமையாக உழைக்கிற போது சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகலாம், தடைபடலாம். அதனால் தமக்கு கிடைக்கிற வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு, அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மனக்குழப்பங்கள்லாம் அடையாமல் தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். உழைப்பு நல்ல அது ஒரு உயர்வை கொடுக்கும். பிறகு 7ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8 மணி முதல் அஷ்டமி தொடருது. இந்த சனி ஞாயிறு போன்ற நாட்களில் கும்ப ராசியில் சந்திரன் வர்றது ரிஷப ராசிக்கு 10ஆம் வீடாக வருது. 10ஆம் வீட்டு சந்திரன் தொழில் முன்னேற்றத்தை கொடுப்பார், தொழில் சிந்தனையை கொடுப்பார். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் நல்லதொரு முன்னேற்றம் கிடைக்கும், நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும், அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். உழைத்து முன்னேறக்கூடிய ஒரு அருமையான நாட்களாக அமையும். இருந்தாலும் சனி சந்திரனுடைய சேர்க்கை இருப்பதனால கொஞ்சம் பதற்ற நிலை இருக்கலாம், டென்ஷன் படபடப்பு இருந்தாலும் அதை பொறுமையாக கடந்து செல்வது நல்லது. செவ்வாயுடைய பார்வையும் இருக்கிறது. ஆகவே இந்த நாட்களில் நிறைய வெற்றிகளும் முன்னேற்றங்களும் இருந்தாலும் கொஞ்சம் பதற்ற நிலை இருக்கும், பொறுமையும் அமைதியும் தேவை. ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கட்கிழமை போன்ற நாட்களும் சனி ஞாயிறு போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன். 2ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் மாலை 4:30 மணி வரைக்கும் விருச்சிக ராசியில் சந்திரன் வர்றது மிதுன ராசிக்கு 6ஆம் வீடாக வருது. 6ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு முன்னேற்றத்தை தருவார். பலவிதமான பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து எதிர்த்து போராடி முன்னேறக்கூடிய நல்ல நாட்களாக அமைகிறது. உங்களுடைய தனிப்பட்ட முயற்சியில் நீங்கள் போராடி வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக அமையும். வீடு, பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும். மற்றபடி பெருமைக்குரிய நாளாக, பாராட்டு வரக்கூடிய நாளாக அமையும். உடல் ஆரோக்கியம் பெறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், துன்பங்கள் கரையும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 2ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:30 மணியிலிருந்து 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 4ஆம் தேதி புதன்கிழமை, இந்த நாட்களில் தனுசு ராசியில் சந்திரன் வர்றது மிதுன ராசிக்கு 7ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் உண்டாகும். வீட்டில் கணவன் மனைவி உடைய மகிழ்ச்சியும் சந்தோஷம், ஒற்றுமை நிலவும். சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். நல்லதொரு முன்னேற்றகரமான மகிழ்ச்சிகரமான நாளாக அமைகிறது. கூட்டு தொழில் சிறக்கும், பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க, நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. நல்ல ஒற்றுமை உணர்வோடு இணைந்து பணியாற்றி வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பிறகு 5ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வர்றது மிதுன ராசி 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்ட நாளாக இருக்குது. எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகலாம். மனது சற்று குழப்ப நிலைக்கு ஆளாகலாம். ஆகவே கவலைகளுக்கு அதிகமாக இடம் கொடுக்காம, தேவையில்லாத சிந்தனைகளை மனதில் வைத்து கொள்ளாமல், குரு பார்வை இருக்குது, இருந்தாலும் பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும். கொஞ்சம் மனதில் தெளிந்த எண்ணத்தோடு இருந்தால் அந்த நாட்கள் இனிதான நாட்களாகவே இருக்கும். மற்றபடி 7ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் காலையில் 8 மணி முதல் அஷ்டமி. சனி ஞாயிறு போன்ற நாட்களில் கும்ப ராசியில் சந்திரன் வர்றது மிதுன ராசிக்கு 9ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கொஞ்சம் கடுமையாக, கூடுதலாக, அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கும். டென்ஷன் படபடப்பு இருந்தாலும் பொறுமையாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகலாம், தடைபடலாம். அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மனக்குழப்பம் எல்லாம் அடையாமல்
இன்றைய முயற்சி நாளைக்கு அது வெற்றியாக மாறும் அப்படிங்கிற அடிப்படையில் செய்கின்ற முயற்சியெல்லாம் ஒரு அஸ்திவாரமாக நாளைய வெற்றிக்கு அது பயன்படுங்கிற நம்பிக்கையில் எதையும் எதிர்பார்ப்பு இல்லாமல் கடுமையாக உழைத்தால் நிறைய உயர்வான பலன் நன்மைகளை தக்க வைத்து கொள்ளலாம். சனியுடைய சேர்க்கை இருக்கிறதுனால கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இருக்கும். செவ்வாயுடைய பார்வை இருக்குது. அதனால் கொஞ்சம் கோவப்படாமல் அமைதியாக அந்த நாட்களை பொறுமையாக கடந்து செல்வது நல்லது. ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்க நாட்களில் திங்கள், செவ்வாய், புதன் இது போன்ற நாட்களில் நிறைய வெற்றியும் முன்னேற்றமும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் அமைகிறது. கடக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 2ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:30 மணி வரைக்கும் விருச்சிக ராசியில் சந்திரன் வர்றது கடக ராசிக்கு 5ஆம் வீடாக வருது. 5ஆம் வீட்டு சந்திரன் கொஞ்சம் மன அழுத்தத்தை மன சோர்வை உண்டாக்குவார், கொஞ்சம் கவலைகளை அதிகப்படுத்துவார். ஆகவே மன சோர்வு இல்லாமல் கொஞ்சம் உற்சாகமாக மனதை தெளிவாக வைத்து கொள்வது நல்லது. எதிர்காலத்தை பற்றி நிறைய கவலைப்படாமல் நிறைய சிந்திக்காமல் கொஞ்சம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆனந்தமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. எதை செய்தாலும் ஒரு ஆர்வமாக பிரியமாக அக்கறையாக கடந்து செல்வது நல்லது. பிறகு 2ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் மாலை 4:30 மணியிலிருந்து 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் 4ஆம் தேதி புதன்கிழமை இந்த நாட்களில் தனுசு ராசியில் சந்திரன் வர்றது கடக ராசிக்கு 6ஆம் வீடாக வருது. 6ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு முன்னேற்றத்தை வெற்றியை கொடுப்பார். கஷ்டங்கள் நீங்கும், எதிர்ப்புகள் விலகும், உடல் ஆரோக்கியம் பெறும், நீண்ட நாள் உடல் உபாதைகள்லாம் நீங்கும். உங்களுடைய தனிப்பட்ட முறையில் போராடி பிரச்சனைகளை எதிர்த்து வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக அமைகிறது. பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது. பிறகு 5ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வர்றது கடக ராசிக்கு அது 7ஆம் வீடாக வருது. 7ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு முன்னேற்றத்தை தருவார், வீட்டில் மகிழ்ச்சியை கொடுப்பார். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு, ஒற்றுமை, மகிழ்ச்சி மேலோங்கும், உள்ளம் தெளிவாக இருக்கும், கூட்டு தொழில் சிறக்கும், பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க, நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. ஒற்றுமை உணர்வோடு வெற்றி வாகி சூடக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் இந்த நாட்கள் சிறப்பாகவே இருக்கும். பெருமைக்குரிய நாட்களாக, பாராட்டு பெறக்கூடிய நாட்களாக அமைகிறது. பிறகு 7ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8 மணி முதல் அஷ்டமி தொடருது. இந்த சனி ஞாயிறு போன்ற நாட்களில் கும்பராசியில் சந்திரன் வர்றது கடக ராசிக்கு 8ஆம் வீடாக இருக்குது. சந்திராஷ்டம நாளாக வருது. கொஞ்சம் மனக்குழப்பங்கள் வரலாம், எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகலாம். ஆகவே மனதில் அதிகமாக கவலைகளை எடுத்துக்கொள்ளாமல், தேவையில்லா சிந்தனையை மனதிலே போட்டு குழப்பிக்கொள்ளாமல் மன உறுதியோடு அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. டென்ஷன் படபடப்பு வேண்டாம். பொறுமையும் நிதானமும் அந்த நாட்களில் நேரங்களில் கடந்து செல்வது நல்லது. ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய மதிய நாட்கள் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்கள் நல்லதொரு நாட்களாக, நன்மை பெறக்கூடிய நாட்களாக, பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் நல்லபடியாக அமையக்கூடிய நாட்களாக கடகராசிக்காரர்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 2ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் மாலை 4:30 மணி வரைக்கும் விருச்சிக ராசியில் சந்திரன் வர்றது சிம்ம ராசிக்கு 4ஆம் வீடாக வருது. 4ஆம் வீட்டு சந்திரன் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வைப்பார். டென்ஷன் படபடப்பு இடையூறுகள் இருக்கும், தடைகள் தாமதங்கள் ஏற்படலாம். அதற்குரிய காரண காரியத்தை உடனடியாக தெரிந்து அதை சரி செய்து சுறுசுறுப்பாக முயற்சி செய்தால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ள முடியும். குரு பார்வையிற்கு பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் சிறப்பான நாட்களாகவே அமையும். சிம்ம ராசிக்கு 2ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:30 மணியிலிருந்து 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை
4ஆம் தேதி புதன்கிழமை நாள். இந்த நாட்களில் தனுசு ராசியில் சந்திரன் வர்றது சிம்ம ராசிக்கு அது 5ஆம் வீடாக வருது. 5ஆம் வீட்டு சந்திரன் கொஞ்சம் மனதில் ஒரு உறுதியோடு எதிர்காலத்தை பற்றி நிறைய யோசிக்காமல், மனசுக்கு அதிகமாக வேலை கொடுக்காம, மன சோர்வு அடைய விடாமல் தெளிவாக இருக்கிறது நல்லது. மன உறுதி தேவை. மற்றபடி கவலைகளுக்கு இடம் கொடுக்காம எதை செய்தாலும் ஆர்வமாக, பிரியமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக அந்த நாட்களை வைத்து கொள்வது சிறப்பான நாட்களாக அமையும். பிறகு 5ஆம் தேதி வியாழக்கிழமை நாள், சுப முகூர்த்த நாள், சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வர்றது சிம்ம ராசிக்கு 6ஆம் வீடாக வருது. நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். தொடர்ந்து முயற்சி செய்து விடாமுயற்சி செய்த காரியங்கள்லாம் வெற்றி பெறும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் வெற்றி பெறும். பல விதமான பிரச்சனைகள் ஒரு தீர்வுக்கு வரும். எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும். தொடர்ந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் முயற்சி செய்த விஷயங்கள்லாம் வெற்றி வாகி சூடக்கூடிய நாளாக இருக்கும். உழைப்புக்கேற்ற முன்னேற்றமோ ஊதியமோ உருவாகும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பான நாட்களாகவே அமைகிறது. பிறகு 7ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8 மணியிலிருந்து அஷ்டமி. சனி ஞாயிறு போன்ற நாட்களில் கும்ப ராசியில் சந்திரன் வர்றது சிம்ம ராசி 7ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். வீட்டில் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் ஒற்றுமையும் நிகழும். சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். உழைப்புக்கேற்ற முன்னேற்றமும் ஊதியமும் உண்டாகும். நல்ல பெருமைக்குரிய நாளாக இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் மனதில் ஒரு பதட்டம், டென்ஷன், படபடப்பு இருக்கும். அதை கூர்ந்து கவனித்து அதை பொறுமையாக கடந்து செல்வதும் நன்மை பயக்கும். ஆகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் இந்த வாரத்தினுடைய மதிய நாட்களும் பிற்பகுதியும் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல நாட்களாக, பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாட்களாக அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 2ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் மாலை 4:30 மணி வரைக்கும் விருச்சிக ராசியில் சந்திரன் இருப்பார். கன்னி ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வருது. நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாள் தான். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். மக்கள் செல்வாக்கு, பாராட்டு கிடைக்கும். இடம் சம்பந்தப்பட்ட, பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும். பதவி உயர்வு, அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள்லாம் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பான நாட்களாக அமைகிறது. பிறகு 2ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் மாலை 4:30 மணியிலிருந்து 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 4ஆம் தேதி புதன்கிழமை இந்த நாட்களில் தனுசு ராசியில் சந்திரன் வர்றது கன்னி ராசிக்கு அது 4ஆம் வீடாக வருது. கொஞ்சம் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். சிறு சிறு தடைகள், தாமதங்கள், இடையூறுகள் வந்து போகலாம். சிறு சிறு தோல்விகள் வந்து போகலாம். அதை கண்டெல்லாம் அஞ்சாமல், அதிலிருந்து பின்வாங்காமல் கொஞ்சம் விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். சரியான காரண காரியத்தை உடனடியாக தெரிந்து அதை சரி செய்து முன்னேறுவதற்கு முயற்சி செய்யவும். பயணங்களில் செல்லும்போது திட்டமிட்டு சரியான நேரத்திற்கு இடையூறு இல்லாமல், தாமதம் இல்லாமல் சென்று வருவது நல்லது. நிதி பற்றாக்குறை கொஞ்சம் வரும். அதை சரி செய்து கொள்வதும் நல்லது. தொடர் முயற்சி, விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். பிறகு 5ஆம் தேதி வியாழக்கிழமை நாள், சுப முகூர்த்த நாள், சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாட்கள். 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாட்கள். இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வர்றது கன்னி ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வருது. மன சோர்வுகள் வந்து போகும். கடுமையாக உழைத்து கொஞ்சம் சோர்வு, மனசோர்வு, மனக்கவலைகள் வரக்கூடிய நாளாக இருக்கும். ஆகவே உடல் சோர்வும் மனசோர்வும் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். மனதில் உறுதி தேவை. மன விரக்திகள் வந்து போகலாம். இருந்தாலும் குரு பார்வை இருக்குது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் கணிசமான அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். வெற்றிகள் ஒரு பக்கம் வந்தாலும் மனசோர்வும் மனக்குழப்பங்களும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. கொஞ்சம் மகிழ்ச்சியாக எதை செய்தாலும் ஆர்வத்தோடு, அக்கறையோடு அந்த நாட்களை கடந்து சென்றால் இனிதான நாட்களாக அமையும்.
பிறகு 7ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் காலை 8 மணி முதல் அஷ்டமி. சனி ஞாயிறு போன்ற நாட்களில் கும்ப ராசியில் சந்திரன் வர்றது கன்னி ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். பலவிதமான பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். உடல் ஆரோக்கியம் பெறும். நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றி பெறும். தனிப்பட்ட முறையில் முயற்சி செய்து பல பிரச்சனைகளை எல்லாம் தீர்வுக்கு கொண்டு வந்து வெற்றி வாகை சூடக்கூடிய சூழ்நிலை அமையும். நல்ல நாட்களாக அமைகிறது. இருந்தாலும் கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இருக்கும். அதை பொறுமையாக சமாளித்து நல்லவைகளை எடுத்துக்கொண்டு பதட்டப்படாமல் முன்னேறக்கூடிய நாட்களாக அமையும். ஆகவே கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்க நாட்கள் திங்கட்கிழமையும், இந்த வாரத்தினுடைய இறுதிக்கட்ட நாட்களான சனி ஞாயிறு போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக நன்மை தருகிற நாட்களாகவே அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 2ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:30 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்குமே விருச்சிக ராசியில் சந்திரன் வர்றது துலாம் ராசிக்கு 2ஆம் வீடாக வருது. குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும்போது வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். குடும்ப நிகழ்வுகளில் அதிகமாக பங்கெடுக்க வேண்டியது இருக்கும். எதிர்காலத்தை பற்றி, குடும்பத்தினுடைய முன்னேற்றத்தை பற்றி நிறைய ஆலோசனை செய்ய வேண்டியது இருக்கும். அப்போ வீட்டில் கொஞ்சம் சின்ன சின்ன டென்ஷன் வரலாம். வீண் வாக்குவாதங்கள் வரலாம். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம, வீண் வாக்குவாதம் இல்லாமல், முன்கோவப்படாமல் கொஞ்சம் அமைதியாக, பொறுமையாக, நிதானமாக, மௌனமாக இருப்பது நல்லதொரு புரிதல் இருக்கும், முன்னேற்றம் இருக்கும். குரு பார்வை இருக்குது. இருந்தாலும் பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் கணிசமான அளவுக்கு சிறப்பாகவே இருக்கும். பிறகு 2ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் மாலை 4:30 மணியிலிருந்து 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 4ஆம் தேதி புதன்கிழமை நாள் இந்த நாட்களில் தனுசு ராசியில் சந்திரன் வர்றது துலாம் ராசிக்கு 3ஆம் வீடாக வருது. நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். நல்ல நாட்களாக அமைகிறது. நன்மை வருகிற நாட்களாக அமைகிறது. நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். நன்கு சிந்தித்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் நிறைய வெற்றிகளை ஈட்டக்கூடிய நாளாக அமைகிறது. பிறகு 5ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாட்கள். 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். இந்த நாட்களில் சனி ஞாயிறு, வியாழன் வெள்ளி இது போன்ற நாட்கள் 5, 6 இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வர்றது துலாம் ராசிக்கு 4ஆம் வீடாக வருது. 4ஆம் வீட்டு சந்திரன் இறை வழிபாட்டுக்குரிய நாளாக ஆலயத்துக்கு செல்வது, இறைவனை வழிபாடு செய்கிறது, இது போன்ற நிகழ்வுகளில் ஈடுபடுறது நல்லது. கொஞ்சம் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். அதற்கு கொஞ்சம் அதிகமாக சுறுசுறுப்பாக உத்வேகமாக செயல்படக்கூடிய நாளாக இருக்கும். சிறு சிறு தடைகள், தாமதங்கள், இடையூறுகள், சிறு சிறு தோல்விகள் கூட வந்து போகலாம். அதை கண்டெல்லாம் பின்வாங்காமல் உடனடியாக அதை காரண காரியத்தை தெரிந்து அதை சரி செய்து ஒரு முன்னேற்றத்தை நோக்கி செல்லுவோம். 7ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8 மணியிலிருந்து அஷ்டமி தொடருது. 7, 8 சனி ஞாயிறு போன்ற நாட்களில் கும்ப ராசியில் சந்திரன் வர்றது துலாம் ராசிக்கு 5ஆம் வீடாக வருது. 5ஆம் வீட்டு சந்திரன் கொஞ்சம் மன அழுத்தத்தையும் மன சோர்வையும் உண்டாக்குவார். சனியுடைய சேர்க்கை இருக்குது. கொஞ்சம் மனக்குழப்பங்கள் வரலாம். ஆகவே மனதில் தெளிவாக மன உறுதியோடு இருப்பது நல்லது. டென்ஷன் படபடப்பு வேண்டாம், பதட்டம் வேண்டாம். எதை செய்தாலும் கொஞ்சம் ஆர்வத்தோடு, அக்கறையோ, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக அந்த நாட்களை வைத்துக்கொள்வது நல்லது. கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய மத்தியம நாட்கள் செவ்வாய், புதன் போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 2ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் மாலை 4:30 மணி வரைக்கும் விருச்சிக ராசியில், ஜென்ம ராசியில் சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது தான். உள்ளம் தெளிவாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். குரு பார்வை இருக்குது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாகவே இருக்கும். வீடு, இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும். பதவி உயர்வு, வேலைவாய்ப்பு, முன்னேற்றம், பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பிறகு 2ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் மாலை 4:30 மணியிலிருந்து 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 4ஆம் தேதி புதன்கிழமை நாள்
இந்த நாட்களில் தனுசு ராசியில் சந்திரன் வர்றது விருச்சிக ராசிக்கு அது 2ஆம் வீடாக வருகிறது. 2ஆம் வீட்டு சந்திரன் குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானமாக இருப்பதனால கொஞ்சம் குடும்ப வேலைகளில் அதிக அக்கறையும் கவனங்களும் செலுத்த வேண்டியது இருக்கும். வீட்டு வேலைகள் இருக்கும். வீட்டினுடைய முன்னேற்றத்தில் ஆலோசனை செய்கிற போது கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இல்லாமல் அமைதியாக, பொறுமையாக, மௌனமாக இருப்பது நல்லது. கோவப்பட வேண்டாம், முன்கோவப்பட வேண்டாம். சண்டை சச்சரவுகள், வாக்குவாதம், வீண் விவாதங்கள் இதிலெல்லாம் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. பொறுமை தேவை. பிறகு 5ஆம் தேதி வியாழக்கிழமை நாள், சுப முகூர்த்த நாள், சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிறது நல்லது. வியாழன் வெள்ளி இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வர்றது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வருது. 3ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுப்பார். நினைச்ச காரியங்கள் அற்புதமாக நடக்கும். எதிர்காலத்தில் நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள் இதெல்லாம் ஈடேறக்கூடிய நாளாக அமையும். நல்ல செய்திகள் வரும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாகவே இருக்கும். நல்ல நாட்கள். பிறகு 7ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், காலையில் 8 மணியிலிருந்து அஷ்டமி தொடருது. இந்த 7, 8 சனி, ஞாயிறு போன்ற நாட்களில் கும்ப ராசியில் சந்திரன் வர்றது விருச்சிக ராசிக்கு அது 4ஆம் வீடாக வருது. வாகனத்தில் செல்லும்போது சரியான நேரத்துக்கு சென்று வருவது நல்லது. தாமதங்கள் வரலாம், இடையூறுகள் வரலாம், தடைகள் ஏற்படலாம். ஆகவே திட்டமிட்டு பயணங்களில் மேற்கொள்வது நல்லது. பொறுமை தேவை. அதே நேரத்தில் எடுத்த காரியத்தில் சுறுசுறுப்பாக பணியாற்றக்கூடிய நாளாக இருக்கும். கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இருந்தாலும் சிறு சிறு தடைகள், தாமதம், இடையூறு, தோல்விகள் இதெல்லாம் வந்து போகும். அதை கண்டெல்லாம் கவலைப்படாமல் முயற்சியிலிருந்து பின்வாங்கிடாமல் விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். தொடர் முயற்சி நன்மைகளை கொடுக்கும். கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இருந்தாலும் கொஞ்சம் கோவப்படாமல் பொறுமையாக, நிதானமாக அந்த நாட்களை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வது நல்லது. ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்க நாட்கள் திங்கட்கிழமையும், மதிம நாட்கள் வியாழன் வெள்ளி போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக, பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் ஏற்படக்கூடிய நாட்களாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 2ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் மாலை 4:30 மணி வரைக்கும் விருச்சிக ராசியில் சந்திரன் வர்றது தனுசு ராசிக்கு 12ஆம் வீடாக வருது. விரயஸ்தானம். செலவுகள் அதிகரிக்கும். அதை வீண் செலவாக இல்லாமல் நல்ல செலவாக, சுப செலவாக மாற்றிக்கிறது நல்லது. கொஞ்சம் மனதுக்கு பிடிக்குது, பேரும் புகழும் கிடைக்குதுங்கிறதுக்காக நிறைய செலவுகள் செய்தால் அது ஏமாற்றத்தை கொடுக்கும். ஆகவே அது சுப செலவாக, பயனுள்ள செலவாக மாற்றிக்கொள்வது நல்லது. வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. அதே நேரத்தில் வீண் அலைச்சல் ஏற்படும். பல இடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதனால் ஒரு கடுமையாக உழைத்து முயற்சி செய்கிற போது அந்த முயற்சிகள் தாமதமாகலாம். அது வீண் அலைச்சலாக போகலாம். ஏமாற்றங்கள் தரலாம். ஆகவே திட்டமிட்டு எது முக்கியமான அலைச்சல், முன்னேற்றத்துக்கு எது தேவையோ அதற்கான முயற்சியை மேற்கொள்வது நல்லது. ஞாபகம் மறதி வராமல் நினைவாற்றல் அதிகப்படுத்தி செய்கிற வேலையை ஒரு முன்கூட்டியே திட்டமிட்டு செய்வது நல்லது. நேரங்களையும் காலங்களையும் ஒரு வீண் விரயமாக்காமல் நஷ்டம் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. இருந்தாலும் குரு பார்வை இருக்குது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் ஒரு ஆறுதலை தரும். 2ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் மாலை 4:30 மணியிலிருந்து 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 4ஆம் தேதி புதன்கிழமை இந்த நாட்களில் தனுசு ராசியிலேயே, ஜென்ம ராசியிலே சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது தான். உள்ளம் தெளிவாக இருக்கும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். மனது மகிழ்ச்சியாக இருக்கும். நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். ஒரு அறிவார்ந்த புத்திசாலித்தனமான யோசனைகள் வந்து போகும். மகிழ்ச்சிக்குரிய நாளாக இருக்கும். மற்றபடி 5ஆம் தேதி வியாழக்கிழமை நாள், சுப முகூர்த்த நாள், சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வர்றது தனுசு ராசிக்கு 2ஆம் வீடாக வருது. குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தில் சந்திரன் இருந்தால் குடும்ப பாங்கான வேலைகளில் கொஞ்சம் பங்களிப்பு அதிகமாக இருக்கும்.
கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாகத்தான் இருக்கும். பேரும் புகழும் கிடைக்கும். இருந்தாலும் டென்ஷன், படபடப்பு இல்லாமல் வீட்டில் இருப்பவர்களோடு, நண்பர்களோடு அலுவலக பணிகள் செய்கிற போது கோபத்தை காட்டாமல், முன்கோபப்படாமல், பொறுமையாக, நிதானமாக, அமைதியாக போகிறது நல்லது. வீண் வாக்குவாதம், வீண் சண்டை, சச்சரவு இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம நிதானமாக இருப்பது நல்லது. பிறகு 7ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் காலையில் 8 மணியிலிருந்து அஷ்டமி துவங்கும். 7, 8 சனி, ஞாயிறு போன்ற நாட்களில் கும்ப ராசியில் சந்திரன் வர்றது தனுசு ராசிக்கு 3ஆம் வீடாக வருது. நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். பேரும் புகழும் கிடைக்கும். நினைச்ச காரியங்கள் அற்புதமாக நடக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறக்கூடிய நாட்கள் தான். உழைப்புக்கேற்ற உயர்வு இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு, மனக்குழப்பங்கள் வந்து போகலாம். கொஞ்சம் கோபத்தை குறைத்து பதட்டப்படாமல் வரக்கூடிய வெற்றிகளையும் பெருமைகளையும் தக்க வைத்து முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு மத்தியம நாட்கள் செவ்வாய், புதன் போன்ற நாட்களும், இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்கள் சனி, ஞாயிறு போன்ற நாட்களும் நல்ல நாட்களாகவே அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 2ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:30 மணி வரைக்கும் விருச்சிக ராசியில் சந்திரன் வர்றது மகர ராசிக்கு லாபஸ்தானம் 11ஆம் வீடு. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். பேரும் புகழும் கிடைக்கும். வீடு, இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். தொழிலில் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். வருமானம், பொருளாதார முன்னேற்றம் இதெல்லாம் மிக சரியாக இருக்கும். ஊதிய உயர்வு கிடைக்கும். பதவி உயர்வுக்கான செய்திகள் வரும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். பிறகு 2ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:30 மணியிலிருந்து 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 4ஆம் தேதி புதன்கிழமை இந்த நாட்களில் தனுசு ராசியில் சந்திரன் வர்றது மகர ராசி 12ஆம் வீடு வருது. விரயஸ்தானம், செலவுகள் அதிகரிக்கும். சேமிப்பு முக்கியம். மனதுக்கு பிடித்த செலவுகள்லாம் செய்தால் அது ஏமாற்றத்தை தரும். வீண் செலவு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போகும். ஆகவே திட்டமிட்டு சிந்தித்து செலவுகள் செய்வது நல்லது. பயனுள்ள செலவுகளுக்கு முன்னுரிமை கொடுப்பது நல்லது. சுப செலவாக மாற்றிக்கொள்வது நல்லது. அதே நேரத்தில் வீண் அலைச்சல் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. முயற்சியின் காரணமாக பல இடங்களுக்கு திட்டம் இடாமல் செல்லும்போது அது பல ஏமாற்றத்தை தரலாம். தாமதமாகலாம், தடைகள் வரலாம். ஆகவே அலைச்சல் ஏற்படாமல், வீண் அலைச்சல் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. மற்றபடி ஞாபக மறதி வராமல், பொருள் சேதாரம் இல்லாமல், நேர கால விரயங்கள் ஏற்படாமல், ஞாபக மறதி வராமல் செய்கின்ற வேலையை மிக சரியாக பயனுள்ளதாக மாற்றிக்கொள்வது நல்லது. பிறகு 7ஆம் தேதி 5ஆம் தேதி வியாழக்கிழமை நாள், சுப முகூர்த்த நாள், சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பான நாட்களாக இருக்கும். 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், சஷ்டி, முருகனை வழிபாடு செய்யக்கூடிய நாள், நல்ல நாள். ஆகவே வியாழன், வெள்ளியில் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். மகர ராசியிலேயே சந்திரன் வர்றது மகர ராசிக்கு ரொம்ப நல்லது. ஜென்ம ராசியில் சந்திரன் வர்றது உள்ளம் தெளிவாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், தேக ஆரோக்கியம் கிட்டும், தெய்வீக அனுகூலம் கிட்டும், பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். பிறகு 7ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் காலையில் 8 மணியிலிருந்து அஷ்டமி தொடருது. சனி, ஞாயிறு இந்த நாட்களில் கும்பராசியில் சந்திரன் வர்றது மகர ராசிக்கு 2ஆம் வீடாக வருது. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் அரும்பாடு பட வேண்டியது இருக்கும். ஆகவே வீட்டு வேலைகளும் அதிகமாக இருக்கும். எதிர்காலத்தை பற்றி, குடும்பத்தினுடைய முன்னேற்றத்தில் முயற்சி செய்கிற போது டென்ஷன், படபடப்பு வேண்டாம். யாரிடம் கோபத்தை காட்டாமல், முன்கோபப்படாமல், சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்காமல் அமைதியாக, பொறுமையாக கடந்து செல்வது நல்லது. சனியுடைய சேர்க்கை இருக்கிறது. கொஞ்சம் பதட்ட நிலைக்கு உள்ளாகலாம். செவ்வாயுடைய பார்வை இருக்கிறது. ஆகவே மிகுந்த கவனம் தேவை. பொறுமையும் நிதானமும் அமைதியும் வெற்றிக்கு வழிவகுக்கும். மௌனம் வெற்றி வழிகளுக்கு இட்டு செல்லும். ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்க நாட்கள் திங்கட்கிழமையும், மத்தியம நாட்கள் வியாழன், வெள்ளி போன்ற நாட்களும் நல்ல நாட்களாக பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம்
உரிய நாட்களாக அமைகிறது. ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன். 2ஆம் தேதி திங்கக்கிழமை நாள் மாலை 4:30 மணி வரைக்கும் விருச்சிக ராசியில் சந்திரன் வர்றது கும்ப ராசிக்கு 10ஆம் வீடாக வருது. தொழில்ஸ்தானம், தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், புதிய தொழில் தொடங்கிறது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது, இதெல்லாம் அற்புதமாக நடக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம், ஊதிய உயர்வு இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் செழிக்கும், அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும், நல்ல நாட்களாக அமைகிறது. பிறகு 2ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:30 மணியிலிருந்து 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 4ஆம் தேதி புதன்கிழமை நாள், இந்த நாட்களில் தனுசு ராசியில் சந்திரன் வர்றது கும்ப ராசிக்கு லாபஸ்தானமாக வருது. 11ஆம் வீடு. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும், தொட்டதெல்லாம் தொடங்கும், நிறைய தொழில் முன்னேற்றமும், நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும், இரட்டிப்பு லாபம் கிடைக்கும், மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய, லாபங்களை பெறக்கூடிய நாளாக அமைகிறது. பிறகு 5ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வர்றது கும்ப ராசிக்கு 12ஆம் வீடாக வருது. செலவுகள் அதிகரிக்கும், அது சுப செலவாக, தேவையான செலவாக மாற்றிக்கொள்வது நல்லது. இல்லை என்றால் வீண் செலவு என்கின்ற ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கலாம். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் ஏற்படும், வரவுக்கேற்ற செலவும் இருக்கும். அதே நேரத்தில் வீண் அலைச்சல் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. முயற்சி செய்கிற போது பல இடங்களுக்கு செல்ல வேண்டியது இருக்கும், அது தாமதமாகலாம். ஆகவே எது முக்கியமோ அதை திட்டமிட்டு சரியான நேரத்திற்கு சென்று அந்த காரியங்களை வெற்றிகரமாக முடித்து திரும்புவது நல்லது. ஆகவே வீண் விரயங்கள், வீண் அலைச்சலை தவிர்த்துவிட்டு கால நேர விரயங்கள் ஏற்படாமல் பணம், வருமானம் இதெல்லாம் ஒரு விரயத்தை நோக்கி செல்லாமல், ஏமாற்றம் வராமல் திட்டமிட்டு பணியாற்றுவது நல்லது. மற்றபடி 7ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் காலையில் 8 மணியிலிருந்து அஷ்டமி, இந்த நாட்களில் கும்பராசியில் சந்திரன் வர்றது, ஜென்ம ராசியில் சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது தான். உள்ளம் தெளிவாக இருக்கும், தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும், உள்ளம் சுறுசுறுப்பாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், மனதில் நினைத்த காரியங்கள் நடக்கும். இருந்தாலும் சனியினுடைய சேர்க்கை இருப்பதனால கொஞ்சம் மனதில் ஒரு குழப்பங்கள் வரலாம், பதற்ற நிலை உருவாகலாம். ஆகவே தெளிந்த மனதோடு முடிவுகளை எடுத்து தடுமாறாமல் செல்லவும், செவ்வாயுடைய பார்வை இருக்குது, டென்ஷன், படபடப்பு, கோபங்கள் இல்லாமல் அமைதியாக அந்த நாட்களை கடந்து சென்றால் நிறைய நன்மைகள் கிடைக்கும். ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்க நாட்களும் திங்கள், செவ்வாய், புதன் இது போன்ற நாட்களும், இந்த வாரத்தினுடைய இறுதி கட்ட நாட்கள் சனி, ஞாயிறு போன்ற நாட்களும் நல்ல நாட்களாகவே இந்த வாரத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன். 2ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் மாலை 4:30 மணி வரைக்கும் விருச்சிக ராசியில் சந்திரன் இருப்பார். மீன ராசிக்கு அது 9ஆம் வீடாக வருது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. இடம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அதிக கவனம் தேவை. டென்ஷன், படபடப்பு வேண்டாம். அதிகமாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். அலுவலக பணி, வேலை வாய்ப்பு இது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் வெற்றிக்காக சுறுசுறுப்பாக, பதட்டப்படாமல் முயற்சி செய்ய வேண்டியது இருக்கும். சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகலாம். அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பங்களும் கவலைகளுக்கும் இடம் கொடுக்காம இன்றைய முயற்சி செய்வது நாளைக்கு அது வெற்றியாக மாறுங்கிற ஒரு நம்பிக்கையோடு முயற்சி செய்தால் போதுமானது. எதையும் எதிர்பார்க்காமல் உழைப்பை நம்பினால் வெற்றிகள் நிறைய கிட்டும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கிடைக்கும். மற்றபடி 2ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் மாலை 4:30 மணியிலிருந்து 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 4ஆம் தேதி புதன்கிழமை, இந்த நாட்களில் தனுசு ராசியில் சந்திரன் வர்றது மீன ராசிக்கு 10ஆம் வீடாக வருது. தொழில் முன்னேற்றம், அலுவலக பணி ரொம்ப சிறப்பாக இருக்கும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நிறைய வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக இருக்கும். புதிய தொழில் தொடங்கிறது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது, தொழில் சிந்தனை இதெல்லாம் அருமையான நாட்களாக அமைகிறது. வியாபாரிகள் வாடிக்கையாளர்களுடைய நன்மதிப்பை பெற்று எதிர்காலத்தினுடைய முன்னேற்றம் கருதி தொழிலை அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய சிந்தனைகள் பிறக்கும். பிறகு 5ஆம் தேதி
வியாழக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். இந்த நாட்களில் வியாழன் வெள்ளி போன்ற நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வர்றது மீன ராசிக்கு 11ஆம் வீடு லாபஸ்தானமாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் உண்டாகும். குரு பார்வை இருக்குது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஊதிய உயர்வு கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும். நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாகும். நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். அது லாபத்தை நோக்கி செல்லும். நல்ல நாட்களாக, நன்மை வருகிற நாட்களாக அமைகிறது. மற்றபடி 7ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் காலையில் 8 மணி முதல் அஷ்டமி தொடருது. சனி ஞாயிறு இந்த நாட்களில் கும்ப ராசியில் சந்திரன் வர்றது மீன ராசிக்கு 12ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். செலவுகள் அதிகரிக்கும். அது வீண் செலவாக போகாமல் சுப செலவாக மாற்றிக்கிறது நல்லது. பலவிதமான அலைச்சல் ஏற்படலாம். பல இடங்களுக்கு செல்ல வேண்டிய, உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். அந்த உழைப்பும் முயற்சியும் ஒரு தாமதத்தை ஏற்படுத்தலாம். அதனால் வீண் அலைச்சல் ஏற்படாமல் எது தேவையோ, எது முக்கியமான முன்னேற்றத்துக்கு தேவையோ அதை திட்டமிட்டு செயலாற்றுவது நல்லது. கால விரயங்கள் வேண்டாம், பண விரயம் வேண்டாம். நல்லா சிந்தித்து டென்ஷன் படபடப்பு இல்லாமல் முன்கோவப்படாமல் பொறுமையாக நிதானமாக அந்த நாட்களை பயனுள்ள நாட்களாக, பயன்படுகிற நாட்களாக மாற்றிக்கொள்வது நல்லது. ஆகவே மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிய நாட்கள் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக, பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் வரக்கூடிய நாட்களாக மீன ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. குபேந்திரா டிவி வழங்கும் வார ராசி பலனை தொடர்ந்து பாருங்கள். நல்ல நல்ல தகவல்கள் வருகிறது. அன்றைய தினங்களில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.